பரிமாங்கிற லேடி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு ரயில்வே ட்ராக் பக்கத்துல போட்டுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒருத்தரோ காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. பரிமாவோ ஹஸ்பண்ட் கூடயும் பையன் கூடயும் ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுமே ஒரு ஸ்கூல்ல தான் டீச்சரா இருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. லேட் ஆகுதுன்னு ஹஸ்பண்டா சீக்கிரமா போக சொல்லிட்டு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க போறதுக்குள்ள ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. அப்ப இவங்கள ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே வருது. இவங்களுமே அங்க வந்து வேகமா போலான்னு நினைச்சா 4-5 சின்ன பசங்க இப்ப பரிமா கிட்ட காருக்குள்ள தப்பா நடந்துக்கிறானுங்க. இப்ப ஹஸ்பண்டுமே வைஃப் இன்னும் வரலையேன்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க போனே எடுக்கல. இப்ப காருக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே ஒருத்த வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பரிமாவை ரயில்வே ட்ராக்ல தள்ளி விட்டுடுறானுங்க. அவனுங்க போட்டு இருந்த ட்ரெஸ் கூட எரிச்சிடுறானுங்க. ட்ரெயின் வந்து பரிமாவை ஏத்திட்டு வந்தா ட்ராக்ல போட்டிருப்பானுங்க. ஆனா அதுக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக்குங்கிற நபருமே இப்ப பரிமாக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஹெல்ப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. போலீஸ் விசாரிக்கும் போது அவனுங்க போன காருமே ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப அதை வச்சு அதுல இருந்த 4 பேருமே போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுது. அதுல இருக்க ஒருத்தனோட அப்பாவுமே பணக்காரரா இருப்பாரு. அதனால அவங்க 4 பேருமே எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பரிமாவோட நிலைமையை நினைச்சு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே இப்ப கார்த்திக் கிட்டயோ சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்ப அந்த பையனுங்களுக்காக ஆஜரான வக்கீலுமே அன்னைக்கு அந்த 4 பேருமே ஒண்ணா மீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. கார்த்திகோட தங்கச்சி தான் இப்போ அட்வொகேட்டா இருப்பாங்க. அவங்க தான் பரிமாக்காக கோர்ட்ல ஆஜராயிருப்பாங்க. பரிமா கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவனுக்கு மேல தப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா பரிமா கிட்ட தப்பா நடந்துகிட்டது 4 பேர் இல்ல 5 பேருங்கிற விஷயத்த சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் 5வது நபரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல சொல்றாங்க. இப்ப டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துரும். ஆனா அந்த 4 பேரோட டிஎன்ஏவும் பரிமா கிட்ட இருந்து எடுத்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலன்னு சொல்லி வந்திருக்கும். பரிமாவோட அட்வொகேட்டுமே அதுல பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பா ஒரு ரிசல்ட்டை மாத்திருப்பாரு. அதனால நான் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஜட்ஜுமே இதுக்கு ஓகே சொல்லி மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த ரிசல்ட்டை மாத்தினதே அந்த பணக்கார வீட்டு பையனோட அப்பாவா தான் இருப்பாரு. ஆக்சுவலா பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருப்பாரு. ஆனா அம்மாவோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்ப மானமே போயிடும், நம்ம பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதனால நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவருமே டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் காசு கொடுத்து மாத்தி வச்சிருப்பாரு.